என்னுடைய பேர் திருப்பதி ராஜன். நான் வந்து மதுரையில் இருக்கேன். நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஃப்ரம் மதுரை. நான் வந்து இந்தியா முழுவதும் பொருள்களை வாங்கி கிட்டத்தட்ட 113 நாடுகளுக்கு மேலே நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்னுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ராஜ் எக்ஸிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற நேமில் என்னுடைய நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய நோக்கம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்எம்இ நிறுவனங்கள், ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைஸினுடைய நிறுவனங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல்ஸ் இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி எங்கள் கம்பெனி நேமில் பிராண்டு பண்ணி நாங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய பற்றின அறிமுகம். நான் வந்து as a பார்ட் ஆஃப் சோஷியல் ஆக்டிவிட்டி நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை வந்து கைட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். இதில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் அடுத்து வரக்கூடிய சில ஸ்லைட்ஸ்லையும் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நிறைய பேர் என்னுடைய ரீல்ஸ் பார்த்து வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக அந்த என்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ சமீபத்தில் டிஸ்கஷன். சார், நாங்கள் என்ஆர்ஐஸு, நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கோம், நாங்கள் மலேசியாவில் இருக்கோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கோம், கனடாவில் இருக்கோம், யூஎஸ்ஏல இருக்கோம். வி ஆர் ஒர்க்கிங் இன் சம் கம்பெனி ஆர் வி ஆர் ஹேவிங் சம் அதர் டைப் ஆஃப் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸோட இந்தியன் ப்ராடக்ட்ஸை நாங்கள் வந்து எங்கள் பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறோம், அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன், என்னை தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்வதை விட ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி இதை எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற மாடலை நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். அன்லாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தி எக்ஸிம் ட்ரேட். எக்ஸிம் ட்ரேட்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னுடைய ப்ரொஃபைல் திருப்பதி ராஜன். நான் வந்து ராஜ் எக்ஸிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கோம். 114 கண்ட்ரிக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதான் என் ப்ரொஃபைல். எங்கள் கம்பெனி வந்து 2004ஆம் வருடம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 வருடங்களை கடந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் புதிதாக 3 கண்ட்ரி, 4 கண்ட்ரி, 5 கண்ட்ரின்னு ஆட் பண்ணி இப்போ இந்தியா முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட 30 ப்ராடக்ட்டுக்கு மேலே ப்ராடக்ட்ஸை வாங்கி பிராண்டு பண்ணி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் கம்பெனியினுடைய பிரீஃப் ப்ரொஃபைல். ஸோ நான் வந்து காமர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பியூஷ் கோயலை வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். எங்களுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை பற்றி அவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது எக்ஸ்போர்ட்ஸில் நிறைய என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க சொன்னாங்க. அதில் இந்தியன் எஸ்எம்இஸ்னுடைய ப்ராடக்ட்ஸை குளோபலில் போய் சேர்ப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் வந்து எங்களுடைய முயற்சியில் இருக்கோங்கிறப்போ அவர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணார். அதை வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய பாரத பிரதமர், உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. என்ன டார்கெட்னா, இவ்வளோ $2 trillion ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் பை 2030 அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அதில் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ், 30க்கும் மேற்பட்ட எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கவுன்சிலுமே ஒரு 200-300 ப்ராடக்டை ப்ரொஃபைல் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. புதிதாக ஏற்றுமதிக்கு வரணும் நிறைய பேர் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி புஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த முயற்சியினுடைய ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ப்ராசஸில் நாங்கள் வந்து சில இனிஷியேட்டிவ், நான் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பில் நான் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன், செக்ரட்டரியாக இருக்கேன். அதில் வந்து வி ஆர் டூயிங் சம் ஆக்டிவிட்டி. அதை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஏன் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இம்போர்ட் வந்து அதிகமாக பண்ணுகிறோம் அப்படிங்கிறது தான். அது அந்த சைடில் இருக்கக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். 2021-22 காலகட்டங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட்ஸை விட இம்போர்ட் வேல்யூ கூட இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த நாடு ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கோ அப்போ வந்து அந்த எக்கானமி இஸ் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால நிறைய எக்ஸ்போர்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அந்த பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தினுடைய தாண்டி பல நிறுவனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட்டில் போகிறதுக்கு, இந்தியன் பொருள்களை குளோபல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அப்போ பிரைம் மினிஸ்டர்னுடைய விஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி தான் இதில் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டாலர்னுடைய வேல்யூ வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டர்நேஷனல் ட்ரேட் தான். இப்போ உங்களுக்கு என்னன்னா, ஒரு டாலர் வந்து இன்னைக்கு $86.25. போன வாரம் $87 போச்சு. டிபெண்ட்ஸ் பிகாஸ் இது என்னன்னா, இம்போர்ட் அதிகமாக ஆகிறதுனால இந்தியாவுக்கு நிறைய டாலர் தேவைப்படுது. அப்போ டிமாண்ட் ஃபார் டாலர் ஹையராக இருக்கிறதுனால அதுக்கான கரன்சியினுடைய வேல்யூ வந்து இந்தியன் கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அஸ் அ இந்தியன் பேசிக்கலி ஆரிஜின் ஃப்ரம் இந்தியா, இந்தியன் ப்ராடக்ட்ஸை நீங்கள் குளோபல் கண்ட்ரிக்கு கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக இந்தியாவுக்கு டாலர் ரிசர்வ்ஸை கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது.
டாலர் இந்தியாவுக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருகும், நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூடும், அதனால இந்தியன் ஜிடிபி கூடும் அப்படிங்கிற ஒரு மேக்ரோ எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் நம்ம இந்த இனிஷியேட்டிவா நம்ம பண்றோம். ஸோ ஆஸ் அ என்ஆர்ஐ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் ஆஸ்க் வாட் திஸ் கண்ட்ரி ஹஸ் டன் ஃபார் மீ, திங்க் வாட் யூ ஹாவ் டன் டு திஸ் கண்ட்ரி. இந்த நாட்டுக்கு நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணணும். அதுக்கு தான் இந்த என்ஆர்ஐ எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம சொல்ல போறதா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியால இருப்பீங்க, என்னவே பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கிறவங்களும் இருப்பீங்க, என்ன செய்யலாம் ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பீப்புளும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக சில விஷயங்களை நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ நாங்கள் வந்து யூ எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோரமை கிரியேட் பண்ணி அதில் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். யூ எக்ஸ்போர்ட்னா நீங்களும் ஏற்றுமதி தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். இது வந்து யூ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற வெப்சைட் போர்ட்டல். இதுல வந்து அக்ரி அண்ட் ஆல் ட்ரேட் சேம்பர் அப்படின்னு சொல்லி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேம்பர். அந்த சேம்பர்ல இருந்து நாங்க வந்து இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத இந்தியன் பொருள்களை குளோபல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலே உள்ள வழிமுறைகளை வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி நடத்துறோம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து யாருன்னா புதிதாக ஏற்றுமதி தொழிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு பொருளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறவங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு அவங்க ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடியதான் இந்த யூ எக்ஸ்போர்ட். இப்போ இந்த யூ எக்ஸ்போர்ட் வெப்சைட் லிங்க் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். அதில் இருக்கிறத கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இதில் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் கன்சல்டன்சி. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்தியன் பொருள்களை ஏற்றுமதி செய்யணும், அது வெளிநாட்டில இருந்து இந்த பொருள்களை இந்தியாவிலேருந்து சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் ப்ரொஃபைலிங், இந்த ஒரு சப்போர்ட் நம்ம பண்ணுறோம். குளோபல் மார்க்கெட் ரிசர்ச். இப்போ நீங்கள் இருக்கீங்க மலேசியா, இப்போ நீங்கள் இருக்கீங்க மலேசியாவுக்கு இந்தியாவிலேருந்து என்ன பொருள்கள்லாம் போகுது, அப்போ அந்த பொருள்களை சோர்ஸ் பண்ணுவதற்கான வழிமுறைகள் என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் தம்பி ஃப்ரான்ஸில் இருக்கீங்க, இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு ஏதாவது பொருட்கள் கொண்டு போகணும், இல்லை சார் சொன்ன மாதிரி தாய்லாண்டில் நான் இருக்கேன், அப்போ தாய்லாண்டுக்கு மார்க்கெட்ஸ் இந்தியன் பொருள்களை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை தான் நம்ம அதில் வந்து குளோபல் மார்க்கெட் ரிசர்ச் ஸ்டடி அப்படிங்கிறத சொல்கிறோம். குளோபல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லித்தரோம். ட்ரேட் டூரிசம், நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ஸை வந்து கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரோம். இதே மாதிரி டாக்குமெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான பல ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். ஸோ இதன் மூலமாக எக்ஸ்போர்ட் பத்தின ஒரு அவேர்னஸை கொடுக்கறதுக்கு தான் இந்த யூ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம பண்றோம். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி எக்ஸ்போர்ட்டை சொல்லி தருது அப்படிங்கிறதுக்கு நாங்க வந்து LMS போர்ட்டல்னு ஒன்று வச்சிருக்கோம். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். இந்த LMS போர்ட்டலை நான் இப்போ லாகின் பண்ணி காமிக்கிறேன். யூ எக்ஸ்போர்ட்னுடைய LMS போர்ட்டல் இதுதான். இந்த LMS போர்ட்டல்ல எக்ஸ்போர்ட்டை பத்தின அறிமுகம், எக்ஸ்போர்ட் ட்ரேடு எப்படி நடக்குது, இதுல இருக்கக்கூடிய பேசிக்கான லாஜிக்ஸை பத்தி நான் பேசின சின்ன சின்ன வீடியோஸ், ஒரு 3-4 வீடியோஸ் வந்து இதுல இருக்கும். இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆரம்பிப்பதற்கான நுவான்சஸை பத்தி நீங்க அடிப்படையாக தெரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது வந்து என்ன மாதிரியான பொருள்களை ஏற்றுமதி இந்தியால இருந்து பண்ணலாம். இப்போ ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், கார்மெண்ட்ஸ், கோல்டு ஜுவல்லரி, அதே மாதிரி என்ஜினியரிங் குட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பத்தி நான் வந்து பேசின சின்ன சின்ன வீடியோஸ், 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வீடியோஸ் வந்து இந்த LMS போர்ட்டல்ல ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கம்பெனி ஃபார்மேஷன். இப்போ இந்தியால இருந்து ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்தியாவில் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று ஃபார்ம் பண்ணணும். நீங்க அந்த நாட்டில் இருக்கீங்க, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சார் வந்து மலேசியால இருக்கீங்க, உங்களுக்கு அங்க நிறுவனம் இருந்தால் இங்க இந்தியால இருந்து பொருள்களை எடுத்துட்டு போறதுக்கு நீங்க வந்து இந்தியாவில் ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனில இருந்து எடுத்துட்டு போகலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, இல்லை சார் நாங்கள் இந்தியாவில் கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் இந்தியன் பொருள்களை சோர்ஸ் பண்ணுவதற்கான கைடன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் அந்த கம்பெனி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எப்படி நீங்கள் இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ், உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு உங்களுடைய பொருள்களை தெரியப்படுத்துவதற்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங், எக்ஸ்போர்ட் காஸ்டிங், ஒரு பொருளுக்கு எப்படி டாலர்ல பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றது, ஏன்னா டொமஸ்டிக் ட்ரேட்ல நம்ம இந்தியன் ருப்பியில பேசுறோம், எப்படி நம்மளுடைய காஸ்டிங்கை போடுறது அப்படிங்கிறத பத்தி இதுல சில வீடியோஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் பேமெண்ட் டேர்ம்ஸ், குட்ஸை வாங்கும்போது விற்கும்போது எப்படி பேமெண்ட் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுவது பேங்க் ப்ரொசீஜர்ஸ் மூலமா, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன், இதை பத்தி நம்ம இதுல சொல்றோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேட்ல இருக்கக்கூடிய ரிஸ்க், ஏற்றுமதி இறக்குமதியில என்ன மாதிரியான ரிஸ்க், குட்ஸ் டிரான்சிட்ல போகும்போது ஏற்படக்கூடிய டேமேஜஸையோ இல்லை நான் பேமெண்ட் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்ல எப்படி இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறத பத்தியோ,
கரன்சி ஃபிளக்சுவேஷன்னால ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை பற்றியும் நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ், குட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து துறைமுகத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அதை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும், சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸை பற்றி அதை பற்றின வீடியோஸ் வந்து இதில் கொஞ்சம் இருக்கும். லாஜிஸ்டிக்ஸ் எப்படி கொண்டு போகிறது, கிளியரிங் ஹவுஸ் ஏஜென்ட்ஸை நம்மளை கான்டாக்ட் பண்ணி எப்படி அதை கொண்டு போகிறதுங்கிறத பற்றி லாஜிஸ்டிக்ஸ் செஷனு. அதே மாதிரி ஜிஎஸ்டி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் போட்டு தான் நம்ம குட்ஸை வந்து பண்ண முடியும். அப்போ அந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் போடுறதுக்கான இது எல்லாமே இந்தியாவுக்குள்ள உங்க கம்பெனி இருந்தால் பண்ண வேண்டிய விஷயங்களை பத்தி இதை சொல்றோம். கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க எக்ஸ்போர்ட்ஸுக்கு, அதை பத்தி நம்ம இதுல வந்து நம்ம சொல்றோம். ஸோ இந்த எல்எம்எஸ் போர்ட்டல் வந்து லேர்னிங் சிஸ்டம், அதாவது பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸை நீங்க எங்க இருந்து வேணாலும் லேர்ன் பண்ணலாம். நீங்க வந்து இந்த யூ எக்ஸ்போர்ட்டுங்கிற இதுல வந்து நீங்க உங்களுடைய மெம்பர்ஷிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை வந்து இந்த எல்எம்எஸ் போர்ட்டல் மூலமா கிரியேட் பண்றோம். இதே மாதிரி இங்க இன்குபேஷன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கோம். இன்குபேஷன் ஃபைல்ஸ்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் பொருள்கள் ஹைலி பொட்டன்ஷியல் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ப்ராடக்டை ப்ரொஃபைல் பண்ணி இன்குபேஷன் ஃபைல்ஸ்ன்னு வச்சிருக்கோம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. ப்ராடக்ட்ஸுங்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரி ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட், ஹோம் கன்சியூமபிள்ஸ் ப்ராடக்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியாவிலிருந்து நிறைய ஏற்றுமதி ஆகிறது. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து எப்படி ப்ரொஃபைல் பண்ணி நீங்கள் உங்களுடைய மார்க்கெட்ஸுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுங்கிற வழிமுறைகளை பற்றி இந்த எல்எம்எஸ் போர்ட்டலில் அதை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு. ஸோ இதை வந்து இந்த எல்எம்எஸ் போர்ட்டலை அக்சஸ் பண்ணி நீங்கள் பார்ப்பது எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அந்த லேர்னிங்ஸை நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுற ஒரு விஷயம். ரைட்டு. இப்போ இதெல்லாம் பேசிக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸை வந்து இந்தியாவில இருந்து பண்ணுவதற்கான பேசிக் ப்ரொசீஜர்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். உங்க நாட்டுக்கு இப்போ நீங்க தம்பி நீங்க பிரான்ஸ்ல இருக்கீங்க, பிரான்ஸுக்கு படிக்க போறீங்க, சரிங்க. பிரான்ஸுக்கு இந்தியாவில இருந்து என்ன பொருட்கள் போகுது, மலேசியாவுக்கு என்ன பொருட்கள் வருது, கனடாவுக்கு என்ன பொருட்கள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம சில போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு சில நிமிஷத்துல இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த வெப்சைட் லிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். இது வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய வெப்சைட், இந்தியன் காமர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய வெப்சைட். இந்த வெப்சைட்ல வந்து நீங்க பார்க்கணும்னா commerce.gov.in, இந்தியன் காமர்ஸ் மினிஸ்ட்ரி வெப்சைட். இந்த வெப்சைட்ல ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி நிறைய தகவல்களை வந்து இதுல வச்சிருக்காங்க. இந்த ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லாகின்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கிளிக் பண்ணும்போது யூ வில் கோ இன்டு a வெப்சைட் போர்ட்டல், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா பேங்க். இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் கஸ்டம்ஸ் மூலமாக என்னென்ன பொருள்கள்லாம் இந்தியாவிலிருந்து நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா பேங்கை நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போர்ட்டலுக்கு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா tradestat.commerce.gov.in. அதில் இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் டேட்டாஸை ஃபுல்லாக இதில் பார்க்கலாம். லெஃப்ட் சைட் கிரீன் கலர்ல இருக்கிறத, ரைட் சைடில் இருக்கிறது இம்போர்ட் டேட்டா ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு பொருள் இந்தியாவில இருந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும்னா கமாடிட்டி வைஸ் ஆல் கண்ட்ரி, இந்த தேர்ட் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அது இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு போகும். அதுல வந்து நீங்க என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல டேட்டா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்டினுடைய ஹெச்எஸ்என் கோடை இங்க ஃபில்அப் பண்ணணும். இப்போ ஹெச்எஸ்என் கோடு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை சர்ச் ஆப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில இருந்து ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய நடக்குது. இப்போ அந்த ரைஸ் வந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ரைஸ் இத்தனை ஹெச்எஸ் கோடு இருக்கு. இப்போ இந்த இத்தனை ஹெச்எஸ் கோடு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல இப்போ பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா இதனுடைய ஹெச்எஸ் கோடு இதுதான். இந்த ஹெச்எஸ் கோடை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஹெச்எஸ் கோடு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபில்அப் ஆகும். இந்த டேட்டாவை நம்ம சப்மிட் பண்ணோம்னா இந்தியாவில இருந்து பாஸ்மதி ரைஸ் எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளவு வால்யூம் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிற டேட்டாவை நம்ம பார்க்க முடியும். இது வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நமக்கு ஃப்ரீயா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா பேங்க்ங்கிற ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்து இந்தியாவில இருந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு மேல ஏற்றுமதி ஆகிறது, எவ்வளவு குரோர்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிற டேட்டாவை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு மெத்தட்ல ப்ராடக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இந்த டேட்டாவை நம்ம பார்ப்பதற்கு இங்க எக்ஸல் ஷீட் இருக்கு பாருங்க, இந்த இங்க ஒரு சைடு, இதை நீங்க டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேட்டாவே அதுல டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி இந்த ப்ராடக்ட் இந்தியாவில இருந்து எவ்வளவு வால்யூம் எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, என்னுடைய கண்ட்ரிக்கு இப்போ நீங்க இருக்கக்கூடிய மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ ஆர் பிரான்ஸுக்கோ என்ன பொருள்கள்லாம் இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, அப்போ கண்ட்ரி வைஸ் ஆல் கமாடிட்டி அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு, தெரியுதா பாத்தீங்களா, இங்க தெரியுதா? கண்ட்ரி வைஸ் ஆல் கமாடிட்டி அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து கண்ட்ரினா எந்த கண்ட்ரிஸ்ன்னு கேட்கும். கண்ட்ரி ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு சார் வந்து மலேசியால போய் நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணீங்கன்னா மலேசியாவுக்கு இந்தியாவில இருந்து ஹெச்எஸ் கோடு
2 டிஜிட் 4 டிஜிட் 6 டிஜிட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். ஏன்னா ஆக்சுவலி 8 டிஜிட்ஸ் வரையும் போகலாம். இப்போ வந்து நம்ம 6 டிஜிட்ஸ் எச்எஸ் கோடை நம்ம போட்டு பார்த்து இது வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் போகுதுன்னு சர்ச் பண்ணீங்கன்னா மலேசியாவுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் எவ்வளோ வால்யூம் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ல எது உங்களுக்கு கன்வீனியன்டான ப்ராடக்ட், ஃபுட் ப்ராடக்ட்ஸா, டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸா, கெமிக்கல்ஸா, என்ஜினியரிங் குட்ஸா, இதை நீங்க செலக்ட் பண்ணி எவ்வளோ அதிகமான வால்யூம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கண்ட்ரி வைஸ் எக்ஸ்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல தகவல்களை நீங்க தெரிஞ்சு என்ன ப்ராடக்ட்லாம் நீங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுல அந்த ப்ராடக்ட் நேமும் இருக்கும். நீங்க அதை வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கணும், இந்த ப்ராடக்ட் என்னால சோர்ஸ் பண்ண முடியுமா இந்தியால இருந்து அப்படிங்கிறத பண்ணி அதுல பெஸ்ட் ப்ராடக்டா நீங்க பிரான்ஸுக்கு மட்டும் ஒர்க் பண்ணலாம். நீங்க எந்த கண்ட்ரிக்கும் பண்ணலாம். நீங்க வந்து கனடால இருக்கீங்க, அப்ப அந்த மேடம் பேசும்போது சொன்னாங்க நான் கனடால இருக்கேன், அப்போ இந்தியால இருந்து கனடாவுக்கு என்ன பொருட்கள்லாம் போகுது அப்படின்னு நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னா இந்த வால்யூம் வேல்யூவை வச்சு நீங்க அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணலாம். அதுதான் இதுல இருக்க ட்ரிக்கு. ஸோ இதை பயன்படுத்துவதற்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ நீங்க வந்து என்ஆர்ஐ எக்ஸ்போர்ட்டா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த நாட்டுக்காக நீங்க அந்த பொருளை ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கான டேட்டாவை பார்த்து எந்த பொருள்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுல நீங்க சோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ரைட்டு, ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து அங்க வந்து அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுதான் பேசிக் ஐடியா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா 2 விதமான விஷயங்கள் வேணும். இந்தியாவில் அந்த ப்ராடக்டை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் கான்டாக்ட்ஸ் வேணும், இது ஒரு விதமான இன்ஃபர்மேஷன். இல்லை இந்தியாவில் அந்த பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்றவங்களுடைய லிஸ்ட் வேணும். எக்ஸ்போர்ட் பண்றவங்க லிஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த பொருள் எனக்கு எங்க நாட்டுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கான பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இது ஆரம்ப கட்ட நிலை. நீங்க என்ஆர்ஐயா இருக்கிறதுனால நானே இந்தியாவில் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணலாம். இதுக்கெல்லாம் கைடன்ஸ் தான் நம்ம அந்த யூ எக்ஸ்போர்ட் மூலமா நம்ம பண்றோம். ரைட்டு, இப்போ எங்க நாடு பிரான்ஸ், இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பிரான்ஸ்ல யாரெல்லாம் இம்போர்ட் பண்றாங்க, யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நாங்க ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்கிறோம். அதுக்கு பேரு discoverindia.com அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டலை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பல தகவல்கள் தெரியும். இந்த B2B போர்ட்டல் வந்து நாங்க வந்து என்ன எதுக்காக வச்சிருக்கோம்னா இந்திய பொருள்களை இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்மா அதை வச்சிருக்கோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நீங்க அக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் லிங்க் எல்லாமே உங்களுக்கு மீட்டிங் முடிச்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்திய பொருள்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 பொருள்களுக்கான மேனுஃபேக்சரர்ஸ்னுடைய டேட்டா பேஸ் இதுல இருக்கு. ஸோ இவங்களை நீங்க சூஸ் பண்ணி இவங்க என்ன ரேட் கொடுத்துருக்காங்களோ இவங்ககிட்ட நீங்க ஆர்டர் கொடுத்து பொருட்களை வாங்கி கொள்ளலாம். இவங்க கூட பிசினஸ் நெகோசியேஷன் டீல்ஸ் போட்டு இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கலாம். ரைட்டு, இதுல வந்து இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் தான். இப்ப தமிழ்நாடு சேர்த்த கம்பெனி இருக்காங்க, இதுல மகாராஷ்டிரா, இந்தியா ஃபுல்லா, குஜராத், எல்லா கம்பெனிஸுமே இதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. உங்க பொருள்களை இங்க தேடலாம். இல்ல எனக்கு இந்த பொருளுக்கான மேனுஃபேக்சரர் இந்தியால இருந்து வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டிஸ்கவர்ல இருந்து சப்போர்ட் பண்ணி அந்த மேனுஃபேக்சர் மூலமாக அந்த ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணி கொடுப்பதற்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இது வந்து நம்ம பண்ணக்கூடிய இன்னொரு சப்போர்ட்டிவ் ஆக்டிவிட்டி. நீங்க செய்ய வேண்டியது நீங்க இருக்கக்கூடிய நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து என்னென்ன பொருள்கள் எல்லாம் போகுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பையர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் நீங்க அஸ் அ என்ஆர்ஐயா இந்தியாவுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட். இந்தியன் ப்ராடக்ட்ஸை குளோபலி கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாரத பிரதமர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி, அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்குமே இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த இந்தியன் எம்பசிஸ் வந்து உங்களுக்கு ட்ரேடு டேட்டாஸ் எல்லாம் கேட்டா அவங்க தருவாங்க. அவங்க மூலமாகவும் நம்ம வந்து கனெக்ஷன்ஸை ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி நாங்க டிஸ்கவர் இந்தியால இருந்து உங்களுக்கு மலேசியால யாரெல்லாம் இந்த ப்ராடக்டை வாங்குறாங்க, இல்ல பிரான்ஸ்ல இந்த ப்ராடக்ட் யார் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ட்ரேட் சப்போர்ட் ஃபெசிலிட்டியுமே நம்ம பண்றோம். இது எல்லாமே ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பண்ணிக்கிட்டே வரும்போது உங்க நீங்க இந்தியால இருந்து பொருள்களை சோர்ஸ் பண்ணி நீங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொண்டு போய் அங்க இருக்க கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறைகள் தான் இந்த என்ஆர்ஐ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ நீங்க செய்ய வேண்டியது இந்த commerce.gov.in வெப்சைட் மூலமாக உங்க நாட்டுக்கு என்ன பொருள்கள்லாம் போகுது, அந்த பொருள்களை இந்தியால இருந்து எப்படி சோர்ஸ் பண்ணுவது, இந்த சோர்ஸ் பண்ணுவதற்கு நீங்களே இங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றது,
பண்ணக்கூடிய முயற்சிக்கும் நாங்க கைட் பண்றோம், சப்போர்ட் பண்றோம். நீங்க உங்க நாட்டுல ஒரு கம்பெனியை நீங்க ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனி மூலமாக இந்தியன் பொருள்களை இறக்குமதி செய்து அங்க இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸ்க்கு நீங்க கொண்டு போய் குட்ஸை கொண்டு போய் சேர்க்கலாம். இதுல யூ எக்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு லேர்னிங் சப்போர்ட் கொடுக்குறோம். இந்த டிஸ்கவர் இந்தியா போர்ட்டல் மூலமாக அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் அவங்களுடைய கான்டாக்ட்ஸ், பிசினஸ் லீட்ஸுமே எடுத்து தரும். இப்போ இந்த லீட்ஸ் வச்சு நீங்க அவங்களுக்கு போய் கனெக்ட் பண்ணி கொண்டு போகலாம். இட் இஸ் அ ட்ரேட் ஃபெசிலிட்டேட்டிங் சப்போர்ட் வந்து இந்த யூ எக்ஸ்போர்ட் மூலமாகவும் இந்த எல்எம்எஸ் போர்ட்டல் மூலமாகவும் டிஸ்கவர் இந்தியா மூலமாகவும் நம்ம ஹெல்ப் பண்றோம். இதுதான் இந்த என்ஆர்ஐ எக்ஸ்போர்ட்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தை சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்தியன்ஸ் பல நாடுகளில் இருக்கீங்க, பல காலங்களுக்கு முன்னாடியே போய் பல ஊர்களில் செட்டில் ஆகிருக்கீங்க. ஐடி வேலை சம்பந்தமாக நீங்க அந்த நாட்டில் போய் இருந்திருக்கலாம், இல்ல தொழில் சம்பந்தமாக அங்க போய் அங்க இருக்கலாம், இல்ல படிக்கிறதுக்காக நீங்க போயிருக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும் இந்திய பொருள்களை எஸ்எம்இஸ்னுடைய ப்ராடக்டையும் சரி சர்வீஸையும் கூட கொண்டு போய் சேர்க்கலாம். ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நிறைய பொருள்கள் இந்தியாவில இருந்து குவாலிட்டியான ப்ராடக்ட். ஏன்னா வந்து சைனால பொருள்களை வாங்குவதற்கு நிறைய பேருக்கு சில தடுமாற்றம் இருக்கு. ஆஃப்டர் கொரோனா அவங்க வந்து நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் எல்லாமே சைனீஸ் சப்ளைல இருக்கு. அப்போ இந்திய பொருள்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்திய பொருள்களை சோர்ஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான சப்போர்ட் சிஸ்டம் தான் நம்ம வந்து அந்த யூ எக்ஸ்போர்ட் மூலமாகவும் அந்த டிஸ்கவர் இந்தியா மூலமாகவும் உங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இதுல உங்களுக்கு லீடு வேணும், அந்த கண்ட்ரியில யாரெல்லாம் அதை இம்போர்ட் பண்றாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பொருள்களை எப்படி நம்ம ஒரு சோர்ஸ் பண்றது, இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் வந்து நம்மளுடைய அந்த டிஸ்கவர் இந்தியா மூலமா நம்ம பண்றோம். அதை நீங்க பயன்படுத்தி பொருள்களை இந்தியாவிலிருந்து சோர்ஸ் பண்ணி அந்த நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் இதுல சொல்லப்பட்ட அஜெண்டா.